வணக்கம். இந்த வீடியோவில் தெலுங்கு அல்ஃபபெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தெலுங்கு அகரவரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக இது அ, தமிழில் வரக்கூடிய அதே சவுண்டு அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இது வரைக்கும் தமிழ் லெட்டர்ஸு அ, ஆ, இ, உ வருது இல்லையா, அதே சவுண்டு தான். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் என்னென்னா ரு. இது நம்ம தமிழில் அகரவரிசையில் வராது. இது ரு. இது ரூ. இது ஏ. இது ஏ. இது நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஐ மாதிரி தான், ஐ. இது ஓ. ஓ. ஔ. இது அம். இது அஹா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 எழுத்துக்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எழுத்துக்கள். மொத்தம் 16 எழுத்துக்கள் இருக்கு. சரி, இப்போ இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது, தெலுங்கு எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது இந்த ஆவை எடுத்துப்போம். இதை வந்து இந்த சுழிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி வந்து அதாவது இது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஆ எழுதும் முறை. ஓகே, இதை மீண்டும் ஒரு தடவை எழுதி காட்டுறேன், கவனமாக பாருங்க. ஸோ சுழியில் ஆரம்பிக்கணும். சுழியில் ஆரம்பித்து இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி கொண்டு வந்து உள்ளார கொண்டு வந்து இப்படி பெண்ட் பண்ணி எழுதணும். இதுதான் ஆ எழுதும் முறை. இப்போ ஆ இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் சுழியிலே ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப மேலே போகிறீங்க. ஆனால் இங்கே வந்து இப்படி பெண்டாகி உள்ளார வரணும். ஓகேங்களா? இதை மறுபடியும் எழுதி காட்டுறேன். பாருங்க, சுழியில் ஆரம்பிக்கிறோம், இப்படி வரும், இங்கே மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து பெண்டாகி உள்ளார வரணும். அதாவது வெளியில் போயிட்டு உள்ளார வரணும். அதுதான் இது ஆ. ஓகே, தெலுங்கில் வரக்கூடிய ஆ அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததா இ. இ வந்து எழுதுறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஐ மாரி எழுத வேண்டியதுதான். இதை அப்படியே எழுதி அப்படியே வந்து கீழே வந்து ஒரு சுழியை போட்ட வேண்டியதுதான். இதுதான் இ. மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். இதுதான் இ. இப்போ ஈ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த சுழி போட்டுக்கணும். சுழியை போட்டுட்டு இங்கேருந்து கிராஸில் இப்படி ஒரு இது வந்து இப்படி வரணும். இதுக்கு மேலே ஒரு டிக். இதுதான் ஈ. மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். முதல்ல இந்த சர்க்கிள் போட்டுக்கணும். அதுக்கடுத்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போயிட்டு இதை இப்படி வளைச்சி இப்படி எழுதணும்.
அதுக்கப்புறம் மேலே டிக் போடணும். இதுதான் ஈ எழுதும் முறை. அடுத்ததா ஊ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி எழுதணும். எழுதிட்டு இங்கேருந்து இப்படி வரணும். வந்துட்டு இங்கே மேலே ஒரு கோடு. இதுதான் ஈ எழுதக்கூடிய முறை. மீண்டும் ஒரு முறை காட்டுறேன். இதுதான் ஈ எழுதக்கூடிய முறை. அடுத்தது ஈ. ஈ எழுதுறது ரொம்ப சிம்பிள். இப்போ இதை எழுதிருக்கீங்க இல்லையா, இதிலே வந்து இதை இப்படி இழுத்து இப்படி போட்டுட்டு இங்கே இன்னொரு கோடை போட்டுற வேண்டியதுதான். இதை மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். ஈ எழுதுற மாதிரியே எழுதணும். இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வந்துட்டு இதை இப்படி கொண்டு போயிட்டு இதை இப்படி இது பண்ணணும். பண்ணிட்டு இங்கே இங்கே 2 கோடு மேலே போட்டுடணும். இதுதான் ஈ எழுதும் முறை. ஓகே, இப்போ ரு எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த லெட்டர் வந்து ரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு அன்னப்பச்சி மாரி வரையணும். முதல்ல இது இப்படி வரணும். இதனுடைய தொடர்ச்சியா இது இப்படி வரணும். இதனுடைய தொடர்ச்சியா இது இப்படி வரணும். இதுதான் ரு எழுதக்கூடிய முறை. மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். அன்னப்பச்சி மாரி வரணும். ஓகே, சாரி. அன்னப்பச்சி மாரி வரையணும். இப்படி வந்து இப்படி வரணும், இப்படி வரணும், மறுபடியும் இப்படி வரணும். இதுதான் ரு எழுதக்கூடிய முறை. அடுத்தது ரு அப்படிங்கிறது எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ரூ எழுதுற மாதிரி தான் ரூ அப்படிங்கிறதையும் எழுதணும். இப்போ ரூ எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ரூ எழுதுன மாதிரியே இப்படி எழுதி இது இப்படி போட்டு இதை இப்படி இங்கேருந்து இப்படி சுழிக்க வேண்டியதுதான். இது ரூ. இதை எப்படி உச்சரிக்கணும்னா ரூ. அது ரூ, இது ரூ. இதை மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். இப்போ பாருங்க, இதுதான் ரூ எழுதக்கூடிய முறை. இந்த ரூ இது. அடுத்ததா ஏ. இப்போ ஏ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ல எழுதுகிற மாதிரி எழுதிடலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி எழுதிடலாம். இதுதான் ஏ.
இதை மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். ல எழுதுற மாதிரி எழுத வேண்டியதுதான். ஓகே, இப்படி எழுதுறது தான் ஏ. இந்த ஏக்கு அடுத்தது ஏ, இது எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். இதை இப்படி எழுதி இப்படி மேலே ஒரு கோடு போட்டுடணும். இதுதான் ஏ எழுதக்கூடிய முறை. இன்னொரு முறை எழுதுறேன். இப்படி எழுதி இப்படி மேலே ஒரு கோடு போடணும். இதுதான் ஏ எழுதக்கூடிய முறை. இது ஏ, இது ஏ, ஏனிக்கு உண்டானது. இது ஏனிக்கு உண்டான ஏ, இதுக்கு ஏனிக்கு உண்டான ஏ. அடுத்தது ஐ. ஐ வந்து நம்மளுடைய ஐ மாதிரி தான். வெரி சிம்பிள். இப்படி எழுதி அப்படி போட்ட வேண்டியதுதான். இதுதான் ஐ. இதை மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். இப்படி எழுத வேண்டியதுதான். இதுதான் ஐ. இப்போ ஓ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ எழுதுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏற்கனவே ரூ எழுதுனீங்க இல்லையா, இந்த ரூக்கு வந்து பெருசாக வளைக்கணும், மேலே வரைக்கும் வளைக்கணும். இதுக்கு அப்படி தேவையில்லை, கீழே சின்னதாக வளைச்சா போதுமானது. இது வந்து ஓ. இதை மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்க, இதை அப்படி போட்டு அவ்வளோதான். இதுதான் ஓ. இப்போ இது ஓ. ஓவுக்கு ஜஸ்ட் இப்படி ஒரு கொம்பு போட்டால் போதுமானது. ஓ. ஸோ ஓ போட்டு மேலே ஒரு கொம்பு போட்ட வேண்டியதுதான். இதை மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். இது இப்படி போட்டு இதுக்கு மேலே ஒரு கொம்பு. இது ஓ. அதுக்கு அடுத்ததா இது ஔ. தமிழில் வரக்கூடிய அதே ஔ சவுண்டு தான். இதை வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ஏ ஏ எழுதுனா அதே ஸ்டைல் தான். இதில் இப்படி எழுதிட்டு இதுக்கு மேலே இங்கே வந்து இப்படி சுழிக்கணும். இதை மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுறேன். கவனமாக பாருங்க. இது இப்படி எழுதிட்டு இதுக்கு மேலே இங்கேருந்து இப்படி மேலே போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்படி போய் இப்படி சுழிக்கணும். இதுதான் ஔ. இது வந்து ஔ. அடுத்தது இந்த லெட்டர். இது அம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே நம்ம ஆ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஆ போட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு சைபர் ஒன்றா போட்டுக்க வேண்டியதான் பக்கத்தில். இதுதான் வந்து அம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆ எழுதி ஆ பக்கத்தில் ஒரு சைபர். இதுதான் அம். என்ன சொல்கிறேன், ஆ போடுங்க, பக்கத்தில் ஒரு சைபர் போடுங்க. இது அம். இது அஹா. அம்க்கு அப்புறம் அஹா அப்படிங்கிறது அம் அஹா. இந்த அம் அஹாங்கிறது இங்கே 2 சைபர் சின்ன சைபராக போட்டுக்க வேண்டியதுதான். ஆ போட்டுட்டு 2 சைபர் சின்னதாக போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் அஹா அப்படிங்கிறது. இதை மறுபடியும் ஒரு தடவை எழுதி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள். ஆ எழுத தெரிஞ்சதுனாக்கா இந்த ஆவோட ஆவை எப்படி எழுதுவீங்க, பக்கத்தில் 2 சைபர், அவ்வளோதான். 2 சின்ன சின்ன சைபரா ஓகேங்களா. அதேமாரி சின்ன சின்னதாக 2 சைபரை போட்டால் போதுமானது. அதுதான் அம் அஹா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் தெலுங்கு ஆல்ஃபபெட்ஸ்.